காலை மேலே வந்து 2 எள்ளுருண்டையும் ஒரு டீயும் அடிக்காக காணும். காலமே சாப்பாடு. அது வந்து நாட்டு மாட்டு பால் நல்லா இடிபட்டு தம்பி. நாங்கள் நீராக்கி எடுப்போம். நல்ல பசை என்னம்மா அதுதான் விளக்கு எடுக்க எல்லாமே இருக்குது. கீழே வந்து பாருங்க ஒரு செம்பருத்தம்பூ, அடுக்கு செம்பருத்தை, ரோஸ் கலர். அந்த மகரந்த மணியை பாருங்கள் எதுக்குள்ளே போயிருக்காண்டு ஒளிஞ்சிருக்குது. இந்த தென்னம்புள்ளையில் பாருங்க குரங்குன்ற குட்டியும் இருக்குது. இருந்து சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறாள். இதில் வந்து அம்மா பிடிச்சி வைக்கிறா. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அம்மா இன்றைக்கு வந்து என்ன சமையல்? நாங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு சத்துள்ள எள்ளூர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்க, அரைக்கிற எள்ளு வாங்கி வச்சுக்கிறோம். நல்ல கருத்த எள்ளு தான் வாங்கி வச்சுருக்கிறோம். கருத்த எள்ளு தான் நல்ல சத்து இருக்குது. வெள்ளி எள்ளும் இருக்குது. நாங்கள் வெள்ளி எள்ளு வாங்கல, கருத்த எள்ளு தான் வாங்கினாங்க. அதோட ஒரு சுண்டு உளுத்தம் மாடு வச்சுக்கிறோம். தனியாக உளுத்தம் மாடு தான். இதில் அரிசி மாவுனும் கணக்கு இல்லை. அதோட 1/2 கிலோ சர்க்கரை வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் நல்ல ஒரு எள்ளூருண்டு செய்ய போகிறோம். முதல்ல நாங்கள் எல்லாம் கழுவி எடுப்போம். இது கடையில் வாங்கின எள்ளு தானே, மண்ணுகள் இருக்குது. நாங்கள் நல்லபடியாக துப்புரா கழுவி எடுக்கணும். இதில் நாங்கள் அரிச்சு எடுப்போம். இதோட அரிச்சு எடுத்து போட்டு தான் பிறகு கழுவணும் முடியும். அரிச்சு எடுக்க மண் மந்தோடு தான் இருக்குது. இப்படியே நல்ல வடிவாக அரிச்சு எடுப்போம். நம்ம இன்னொரு அரிச்சு பார்ப்போம். மண் இல்லாமல் இருக்கணும். இல்லை நாங்கள் இப்போ கலப்பி எடுத்ததில்லை, வேற வைப்போம். நீத்துப்படிலாம் வேற வைக்கிறோம். இப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணியெல்லாம் படிக்கட்டும். நல்ல படிக்காய் படிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் போட்டு பிடிக்க வேணும். நல்லா அடிக்க தரமாக எள்ளுண்ட கோதெல்லாம் கலருது. நாங்கள் இப்போ நல்லபடியாக இடிச்சு எடுத்துட்டோம். கோதெல்லாம் நல்லபடியாக கலந்துட்டுது. இனி இறக்கி எடுப்போம். இப்போ நாங்கள் விளக்கின எல்லோரும் கழுவி எடுப்போம். கழுவினா தான் இந்த கயத்தன்மையெல்லாம் போகும். தண்ணி விட்டோன்னா கோதெல்லாம் மேலே வருது. கோதெல்லாம் எள்ளும் தான் சேர்ந்து வருது. இந்த 2-3 தடவை நாங்கள் கழுவி வேற வச்சு எடுக்கணும். பாருங்க தண்ணி இருந்து கட்டும். நீத்து பட்டிகிட்டே வேற வைப்போம். கையால் படித்து எடுக்கிறான். என்னம்மா நீத்து பொடியெல்லாம் அடைச்சிட்டு போகிறாடு. தண்ணி தடிப்பு இவ்வளோ கயர். நாங்கள் இப்போ கழுவி எடுத்ததில்ல காய விடுவோம். சுளகில் போட்டு காய வச்சா தான் மடிவாக காயும். காய வச்சுட்டு பிடிச்சா அந்த கொஞ்சம் தேயிலை மாதிரி பேரும் அந்த கோதுகள். நல்லபடியாக பறவை காய விடுவோம். நல்ல வெயிலில் காய வைக்கணும். அப்போ இப்படியே காய வைப்போம். வேணாமா இப்படியே காய விடுவோம். நாங்கள் பிள்ளைக்கு காய வச்ச எள்ளு நல்லா காஞ்சிட்டுது. நாங்கள் புடைச்சி விடுவோம். கொஞ்சம் கசக்கி போட்டு புடைச்சி விட அதில் இருக்கிற அந்த கோதுகளெல்லாம் போகும். அடிக்கிற வெயிலுக்கம்மா கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிருக்கு. நல்ல வெயில் தானே, நல்லா காஞ்சிடு. இதுதான் இந்த கோது.
செய்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் நல்லபடியாக பிடிச்சி எடுத்துட்டோம். அப்போ இனி இடிக்கலாம். இனி இடிக்கலாம். நாங்கள் இனி இடிக்க தொடங்குவோம். இருக்க போடுவோம். கொஞ்சத்துக்கு நான் வாங்கி இடிப்பேன் அம்மாட்ட. கொண்டாங்க அடி. அம்மா பாவம் தானே. அப்படி கொட்டி போட முடியும். எனக்கு பயமாக இருக்குது தம்பி. கொடுத்துட ஒவ்வொரு இடியும் அப்படி தானே இருக்குது. மாவா போகும் போலோட. மாவா தான் போகும். இடுக்கியே வாசம் வருது. ரெண்டு வாசம். எவ்வளோ நாள் இந்த உரல்ல இடிச்சு மிக்சியில் இருக்கிறபடியா உடனே என்னென்றாலும் அரைக்க வேணுமெண்டா மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். உடல் பாவனை வந்து சரியான குறைவு. இதோட நாங்கள் சர்க்கரையும் செய்து இடிப்போம். அது விடிபடணும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் செய்து இடிப்போம். சர்க்கரை போட்டால் அப்புறம் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருது. இது மாறிக்கொண்டு தான் வரும். இடிவடை இடிவடை. இந்தியாவில் வந்து பாருங்க ஒரு செம்பருத்தம்பூ, அடுக்கு செம்பருத்தை, ரோஸ் கலர். அந்த மகரந்த மணியை பாருங்கள் எதுக்குள்ளே போயிருக்காண்டு ஒளிஞ்சிருக்குது. செம்பருத்தம்பூ எத்தனை அடுக்காண்டு பாருங்க. இதுவும் செம்பருத்தம்பூ தான் பாருங்க. இது இந்த மகரந்த மணியை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. எங்களுக்கு வெள்ளும் சர்க்கரையும் முடிவாடுது. நாங்களே உளுத்த மாவை சேர்த்து கொள்ளுவோம். உளுத்த மாவையும் சேர்த்து நல்லபடியாக அடிப்போம். பின்னேற டைம் ஆண்டாலும் வெயில் வந்து குறையிற மாதிரி இல்லை. இனி வெயில் வரணும் தம்பி. இங்கெல்லாம் வந்து குளத்து தண்ணி வந்து பாருங்க கச்சான் பயிர் பாஞ்சு கொண்டிருக்கு. அங்கால கச்சான் போட்டு பார்த்தா முளைக்குது. அப்போ அதுக்கு வந்து பாஞ்சு கொண்டிருக்கு தண்ணி. இதோட அளவான சுடு தண்ணியும் சேர்த்து கொள்வோம். ஆவி பறக்குது சுடு தண்ணியில். நல்ல சுடு தண்ணி. சுடு தண்ணி விட்டால் தான் குடிச்செடுக்கக்கூடியதாக வரும். அடிக்கிற கிடக்குது எனக்கு. உருகி போயிருக்குது. நல்லா இடிபட்டு தம்பி. நாங்கள் நீரை எடுப்போம். நல்ல பசை என்னம்மா. அதுதான் விளக்கு எடுக்க எல்லாமே இருக்குது. எள்ளு உளுத்தம்மா எல்லாம் சேர்ந்தோன்னு நல்ல ஒரு பசையாக இருக்குது. சரி இறக்கி எடுப்போம் நாங்கள். உருட்டி உருட்டி தான் எடுக்கணும் போலோடக்கு. இப்படி இருக்குது. இப்படியே இறக்கி எடுப்போம் வேணாம்மா. இப்படி நம்மளுக்கு இறக்கி எடுப்போம். உரல்லேருந்து வரணுமே. நாங்கள் இப்போ கணக்கான உருண்டையாக பிடிச்சி எடுப்போம். இது கொஞ்சம் நாளை வச்சு சாப்பிடலாம். பழுது விடாமல் இருக்கும். இதுக்கு பழுது விடக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லை தானே. அதோட அப்படியே அமர்த்தி பிடிக்க அந்த எண்ணெய் தெரியுது நம்ம. அமர்த்தி பிடிச்சோடனே எண்ணெய் கசியும். பாருங்க கையில் விட்டாமல் இருக்குது. அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுப்போம்.
தம்பி உங்களுக்கு காலமையில் சாப்பிட சாப்பாடு காலை மேலே ஒரு உருண்டை சாப்பிட்டா காணுமாம்மா. ஒரு டீயும் குடிச்சு ஒரு உருண்டையும் சாப்பிட காணும். ஓ, நாட்டு மாட்டு பாலும் ஒரு எள்ளுருண்டையும் இருந்தால் காணும் காலமை சாப்பாடு. இந்த தென்னம்பிள்ளையில் பாருங்க, குரங்கும் குரங்குன்ற குட்டியும் இருக்குது. இருந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாள். குட்டி வந்ததுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குதாங்க. இனி வந்து இவருக்கு இரவு தங்கல் இந்த தென்னம்பிள்ளைலாம். குரங்கு வந்தோன்னா விடாது, அப்படியும் ஒரு கிழமை ஒருக்கா வந்து கொண்டே இருக்கும். வந்தால் இங்கே பயிர் கொடியெல்லாம் சாப்பிடாம போகவே போகாது. எவ்வளவு தான் கரைச்சாலும் ஓடிப்போய் அந்த தென்னை மட்டும் ஒழிஞ்சிடும், புறாது இறங்கி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு சேவல் வந்துட்டு கச்சான் பயலுக்க வந்து பூவெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுது. இங்கே வந்து அம்மா பிடிச்சி வைக்கிறா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நாங்கள் இப்போ எள்ளு கொண்டையெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டோம். இது நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்கள் அப்படி இருக்காண்டு. இப்போ நாங்கள் வந்து எள்ளு பாக முடிச்சு எடுத்துட்டோம். அதோட வந்து டீயை மாற்றி எடுத்துட்டோம். சாப்பிடுவோம். நீ சாப்பிடுங்கம்மா. டீ குடிச்சு எள்ளு பாகம் சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது அப்படி ஒரு எல்லாம் வந்து இடிச்சா தானேம்மா நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இனிப்பெல்லாம் நல்ல ஒரு அளவாக இருக்குது. நல்லா இடிபட்டது எள்ளு மாதிரி தெரியவே இல்லையா? வெள்ளையே காண இல்லை, அதான் நானும் பார்த்தேன். எங்கேயாலும் ஒன்று எள்ளு தான் இருக்குது. நல்லா இடிபடுது, நல்லா காய வச்சா நல்லா இடிபடும். காலை மேலே வந்து 2 எள்ளுருண்டையும் ஒரு டீயும் அடிக்கா காணும். காலமாக சாப்பாடு. அது வந்து நாட்டு மாட்டு பால். இப்படியான சாப்பாடு தான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அடுத்த எடுப்போம். இந்த வாசத்தில் வச்சு தான் கண்டுபிடிப்பினா எள்ளுருண்டைண்டு. மற்றபடி வந்து எள்ளுருண்டைண்டே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல இடிபட்டுருக்கு, மாதிரி இருக்குள்ளு. எனக்கு வந்தம்மா எள்ளுருண்டை வந்து பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து சாப்பிடணும் போல இருக்குது. சுவையாக இருக்கு. இது நீங்கள் சின்ன பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் எள்ளுருண்டை இடிச்சு வச்சால் காலமாக சாப்பாடாக தான் டீயும் குடிச்சு எள்ளுருண்டையும் சாப்பிட்டு போக முடியும். அதை விட ஒரு 5-6 நாளைக்கு இருக்கு வேணும்மா. ஓ, பழுதாகாது இருக்குது. அது பழுதாகக்கூடிய பொருட்கள் இல்லை. உளுத்தம்மா சர்க்கரை எள்ளு தானே பழுதாகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாட்டு மாட்டு பாலும் தரமான ஒரு எள்ளுருண்டையும். நீங்களும் வந்து எள்ளு வாங்கி நல்ல உரல்ல அடித்து உங்களோட கைப்பட எள்ளுருண்டை செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி ஒரு சுவையாக இருக்குமெண்டு. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நிறைய ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த நாங்கள் செய்து சாப்பிட்ற எள்ளுருண்டையில். அப்போ நாங்கள் இந்த காலையில் இதோட முடிச்சு கொள்வோம். வேணாம்மா, இதோட நாங்கள் முடிச்சு மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம். பாய் பாய். பாய் பாய்.